வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற வானிலை தொடர்பான விடயங்களை எவ்வாறு தமிழில் பார்ப்பது என்பது தொடர்பான வீடியோவின் இரண்டாவது பகுதியை இன்றைய பார்ப்போம். இதில் இந்த கரையில் பார்த்தீங்கன்னா வெதர் ஒப்சர்வேஷன் இருக்குது 3 வழி. அதாவது இந்த இலங்கைப்படத்தில் இருக்கிற ஒவ்வொரு வளிமண்டலவியல் பிரதேச காரியாலயங்கள்லையும் ஒவ்வொரு 3 மணித்தியாலத்துக்கும் ஒரு முறை, அதாவது காலம் 8:30க்கு அப்டேட் பண்ண, அப்புறம் 11:30க்கு இருக்கிற வெப்பநிலை, மழை வீழ்ச்சியின் அளவு, ஈரப்பதன் கீழே ரிப்போர்ட் டைம் எத்தனை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணினுன்ற விஷயங்கள் போடப்பட்டிருக்கு. இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இதில் போய் கிளிக் பண்ணினா எஃப்னாண்டு ஓப்பன் ஆகும். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், அதாவது இந்த ரிப்போர்ட் டைம் 2025 2/26, அதாவது 2ஆம் மாதம் 26ஆம் தேதி 17:30 பிற்பகல் 5:30க்கு இந்த இது ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குது. அந்த நேரம் 17:30க்கு வெப்பநிலையை பார்த்தா 28.3°C. அடுத்தது ரெயின்ஃபால் பார்த்தோம்னு சொன்னால் மழை வீழ்ச்சியை பார்த்தோம்னா 3,002 மில்லிமீட்டர். இதில் இந்த 3,002 மில்லிமீட்டர் என்று போடுற மழை வீழ்ச்சியானது இன்று, அதாவது 26ஆம் தேதி காலம் 8:30 பெய்த மழை வீழ்ச்சின்ற கொடுத்தொகை. அடுத்தது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி ஈரப்பதன் 91% காணப்படுது. அதே மாதிரி நாங்கள் இலங்கையின் எந்த ஒரு தேவையான பகுதியையும் எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒவ்வொரு 3 மணித்தியாலத்துக்கு முறையே வானிலை தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொனராகலையை பார்ப்போம். இதில் இப்போ மழை பெய்கிற மாதிரி ஒரு குறியீடு போட்டிருக்குது. மொனராகலையில் இந்த டைம், அதாவது 17:30க்கு மழை பெய்து கொண்டிருக்கு. மொனராகலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பிற்பகல் 17:30க்கு வெப்பநிலை 26.4°C, மழை வீழ்ச்சி 3.6 மில்லிமீட்டரும், சாரி ஈரப்பதன் 86% பதிவாகியுள்ளது என கண்டறியக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படுற எச்சரிக்கைகள் தொடர்பான விடயங்களை எங்கே பார்வையிடுதுன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வானிலை முன்னறிவிப்பு இருக்கும். அதில் போய் வானிலை முன்னறிவிப்புக்கு போய் கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் முதலாவது பொதுமக்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, அடுத்தது பருவகால வானிலை முன்னறிவிப்பு, மாதிரி வானிலை முன்னறிவிப்பு, முன்னெச்சரிக்கை. இதில் முன்னெச்சரிக்கை இருக்கும். அதில் போய் பார்த்தோம்னு சொன்னால் சீரற்ற வானிலை பற்றிய முன்னெச்சரிக்கை இருக்கும். அதை கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை தொடர்பான விடயங்களை பார்க்கலாம்.